கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சென்னையில் வேளச்சேரியில் உள்ள ஏலி மேஜி சபை வழங்கும் மன்னா, அனுதின மன்னா. இன்றைக்கு தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 23வது வசனம். உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தால், நீ கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தில் உன்னை அதிகாரியாக வைப்பேன். நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்த, அதனால் உன்னை அநேகத்துக்கு நான் அதிகாரியாக வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியாக ஒரு ஹோட்டலில் ஒரு பிச்சைக்காரன் வெளியில் நின்று கொண்டிருந்தான். அவன் திடீரென்று உள்ளே போய் அந்த சர்வ் பண்ணுகிற ஒரு பெண்ணுக்கிட்ட போய், அம்மா பசிக்குதுமா, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வரையா அப்படின்னாங்க. சரி, தண்ணி கொண்டுட்டு வந்தாங்க. கொண்டுட்டு வர நேரத்தில் அவருக்கு கொஞ்சம் சாப்பாடை எடுத்து கொண்டாந்து வச்சாங்க. உடனே அங்கே கல்லாவில் இருந்த அந்த மேனேஜர் அந்த பெண்ணை கண்ணாப்பிடான்னு பிடிச்சி திட்டான். என்ன, அந்த ஒரு பிச்சைக்காரன் அவன் வெளியில் நின்றுட்டு இருந்தான், அவன் தண்ணி கேட்டான், தண்ணி கொடுத்து அனுப்ப வேண்டியது, சாப்பாடு வேறு கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். நீ இப்போ அவன் காசு கொடுக்க மாட்டான், அவனுக்கு சேர்த்து நீ பில்லை கட்டணும், புரியுதா அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு சரிங்க அப்படின்ட்டு உள்ளே போயிடுச்சு. போயிட்டு வரத்துக்குள்ளே அந்த பிச்சைக்காரன் போயிட்டு அந்த பொண்ணு வருது, அந்த டேபிளை க்ளீன் பண்ணலான்னு வந்துச்சுன்னா அங்கே ஒரு துண்டு சீட்டு இருந்துச்சு. மா, நான் தான் இந்த ஹோட்டல் ஓனரு, நான் மாறுவேடத்தில் வந்தேன், இங்கே எல்லாம் எப்படி வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக பார்க்கறதுக்காக வந்தேன். நீ பர்ஃபெக்டாக வேலை செஞ்ச, உன்னை நான் அந்த மேனேஜர் உன்னை திட்டினான் இல்லையா, உன்னை அடக்கி ஆண்டான், அவனை எடுத்துகிட்டு நான் உன்னை அந்த இடத்துல நான் உன்னை மேனேஜராக வச்சிட்றேன் அப்படின்னு சொன்னாங்களாம் அந்த ஓனர். அந்த சீட்டில் எழுதியிருந்தது. அப்படியாக அடிமையாக விற்கப்பட்ட யோசேப்பு அந்த போத்திபாருடைய வீட்டில் அவன் உண்மையாக இருந்தான். போத்திபாருடைய வீட்டில் அவன் உண்மையாக இருந்தான். அதனால் போத்திபார் பார்த்து அவனை வீட்டுக்கு இன்சார்ஜாக வச்சுட்டு போயிட்டான். வேலையில் உண்மையாக இருந்தான், கரெக்டாக இருந்தான். அடுத்தது அவன் செய்யாத ஒரு தவறுக்கு தண்டனை அனுபவித்து சிறைச்சாலைக்கு போகிறான். அங்கே சிறைச்சாலையில் உண்மையாக இருந்தான். பார்த்திங்கன்னா அவனை சிறைச்சாலையில் இன்சார்ஜாக வச்சுட்டான், அதிகாரியாக வச்சுட்டான். அடுத்தது யோசேப்பு அங்கே இந்த சிறைச்சாலையில் எல்லாவற்றிலும் உண்மையாக இருந்ததுனால அவன் கொஞ்சம் காலத்துக்குள்ள, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவனுடைய குற்றம் நிரூபிக்கப்பட்டது, அவன் தவறு செய்யவில்லை என்கின்ற ஒரு நிரூபணம் வந்தது. அப்படியாக கர்த்தர் அவனை அரண்மனையில் கொண்டு போய் சேர்த்தார். அரண்மனையில் இன்சார்ஜாக வச்சார். 3 இடத்துல இன்சார்ஜாக வச்சார் பாருங்கள். வீட்டில் இன்சார்ஜு, ஜெயிலில் இன்சார்ஜு, அரண்மனையில் இன்சார்ஜ், எல்லாத்துலேயும் கர்த்தர் இன்சார்ஜுனா அதிகாரியாக வைத்தார். காரணம், எல்லா இடத்திலும் யோசேப்பு உண்மையாக இருந்தான். அவனுடைய போத்திபாருடைய மனைவி அவனை கையை பிடித்து இழுத்த போது கூட, என்னோட சந்தோஷமாக இரு என்று சொன்னபோது கூட அவன் உண்மையாக இருந்தான். அந்த பாவத்தை உதறி தள்ளிட்டு அவன் உண்மையாக இருந்தான். கர்த்தர் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அதிகாரியாக, தேசத்துக்கே அவனை அதிபதியாக மாற்றின தேவன் உங்களை அவ்வாறு மாற்றுவார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. அவர்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க. அவருடைய வேலையில், குடும்பத்தில், ஊழியத்தில், எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, வியாதி பலவீனம் எல்லாவற்றுக்கும் விலைக்கு பாதுகாத்துக்கொள்ளும். ஒரு குறைவில்லாமல் இதுவரைக்கும் நடத்தின கர்த்தரை இனி நடத்தும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ எவரிபடி. தேங்க்யூ.